ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை கடையில் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை குக்கருக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக புளியை வந்து தண்ணியாக கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு கரண்டி வச்சு மசிச்சிங்கனாவே நல்லா மசிஞ்சிரும். இல்லைனா நீங்கள் மேஷர் மத்து கூட வச்சு மசிச்சிக்கலாம். இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிறதுல சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையல்